இப்ப நமக்கு ரெண்டு விதமான போராட்டம் உண்டு. நம்ம அறிந்திருக்கிறபடி நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? ரெண்டு விதமான போராட்டம் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். தேவதூதர்களானாலும் வருங்காலங்கள் நிகழ்காலங்கள் அதுபடிதான டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தை பத்தி பேசுறாரு. அந்த 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. இது பிசிக்கல் போராட்டம். அங்க இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது மாம்சத்துல வர்றது பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் ட்ரெஸ் இல்ல சாப்பாடு இல்ல கொலை பண்ண பாக்குறான் திட்ட பாக்குறான் அடிக்க பாக்குறான் குத்த பாக்குறான் இதெல்லாம் பிசிக்கல் போராட்டம். அது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். ரெண்டு இருக்கும். இதே காரியத்தை தான் எலியா கிராஸ் பண்றாரு. சபை கிராஸ் பண்ணும். இங்க முதல்ல உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பிரிச்சுவல் போராட்டம் எரிகோ. இந்த எரிகோவை நீங்க கிராஸ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இல்லாமல் உங்களால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த 3 சவுண்டும் எவ்வளவு நேரத்துக்காக தெரியுமா? ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம், 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்ஸ்குள்ள. ஆனா அந்த 60 செகண்ட்ஸ்குள்ள எத்தனை சவுண்ட் இருக்கு? 3 சவுண்டு. அப்ப எதுக்கு 3 சவுண்டு? அந்த ஒரு நிமிஷத்துல ஏன் போடப்படுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, 3 தேவ. இந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனா அந்த தேவதூதனுடைய சத்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் இப்ப நமக்கு வேணும். தேவதூதன் எப்பெல்லாம் வருவான்னு நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் வரும்பொழுது தேவதூதன் எங்கெல்லாம் வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல மெசேஜ் கொண்டு வருவாங்க, எல்லாம் வரும்ல. ஆனா அவன் சத்தம் எங்க போடுவான்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு யோசுவா என்கிறதான ஆசாரியன் வஸ்திரம் தரிச்சிருக்கும் போது அவன் மேல் குற்றப்படுத்துறதுக்கு யார் வரும்போது? சாத்தான் வரும்போது தேவதூதன் வந்து அவனை அதட்டுவான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அதே மாதிரி மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வரும். அப்போ பிரதான தூதன் வந்து சொல்லுவான் சாத்தானை பார்த்து, நீ கர்த்தர் அது கர்த்தருடைய காரியம் நீ தலையிடாதேம்பா. எங்கெங்கெல்லாம் சாத்தான் வருதோ அங்கெங்கெல்லாம் என்ன வரும்? தேவதூதன் வந்து அங்கே நமக்கு ஆதரவாக நிற்பான். சரி, இது சத்தியம். அப்படி இருக்கும்போது வருக நேரத்துல மட்டும் ஏன் தேவதூதன் சத்தம் போடுறான்? அங்க அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மறுமை புறப்பட்டு போறோம்ல, பரலோகத்துக்கும் நமக்கும் நடுவுல யார் இருக்கா? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். இந்த சேனைகளை ரிமூவ் பண்ணி நமக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு அந்த வானத்தை கிளியர் பண்றது யாருடைய வேலை? தேவதூதனுடைய வேலை. அப்ப நீங்க புறப்பட்டு அப்படி போகும்போது உங்களை முதல்ல ஆனா தடுக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டம் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கிறா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனை. இது வருகையில போற நம்மளை தடுக்குமானா தடுக்காது. இப்போ சொல்றேன், நம்ம மர்ரூம் ஆயிட்டோம்னா அது நம்மளை என்ன செய்யாது? தடுக்காது. ஆனா அது புரோட்டோகாலும்பாங்க, அவங்களை கிளியர் பண்ணுவாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, தேவ தூதர்களும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். சோ நமக்கு முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒண்ணு உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் ஒண்ணு நீங்க கிராஸ் பண்ணணும். இந்த ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்கு எரிகோ மாதிரி வந்து நிற்கும். இப்போ நிறைய பேரோட தானே ஒரு மெசேஜ் இப்ப சபைகள்ல கடைசியா இருக்கிறது என்னன்னா, இந்த கில்கால் உண்டு, உடன்படிக்கை எடுக்கிறாங்க, கமிஷன் உண்டு, பெத்தேல் உண்டு, பரலோகம் தரிசனம் உண்டு. ஆனா என்ன கிடையாது? எரிகோன்னு ஒண்ணு கிடையாது. எரிகோ இடிச்சாச்சுங்க. ஆண்டவர் அந்த எரிகோ அத்தோட இடிச்சுட்டாரு. ஆண்டவருடைய மரணத்தோட நமக்கு துன்பம் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. யார் சொன்னது? உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் ஒரு வார்ஃபேர் உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு உலகத்துல உபத்திரவம் என்ன இருந்துச்சு? இப்படி நிறைய பேர் இல்லைங்க, இயேசு சொல்லிட்டாரு உங்களுக்கு உபத்திரவத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். எங்கேயும் அப்படி சொல்லல. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் சொல்றாரு, நாம் ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் என்னவானார்? அப்ப நாமெல்லாம் என்னவா ஆயிட்டோம்? அப்படிதானே? கரெக்ட் தானே? அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யன் ஆயிருக்கணும் இயேசுக்கு அப்புறம்?
இயேசுக்கு அப்புறம் முதல்ல ஐஸ்வர்யம்னா யார் மாதிரி இருக்கணும்? அப்போஸ்தலர்கள். நம்மளை விட அவங்க தான் டெடிகேட்டட். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க ஏன் ஆகல? அவர் சொல்றாரு பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோங்கிறாரு. பேதுரு சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் பாருங்க தர்ம காரியத்துக்கு பணத்தை சேர்த்தாங்கன்னு இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப அவங்க ஐஸ்வர்யம் நாங்கன்னு இல்லையே பைபிள்ல. அப்ப அங்க சொல்லப்படுகிற ஐஸ்வர்யம் அது அல்ல. அவர் சிமரா சபையை பார்த்து சொல்லுவாரு, நீ தரித்திரம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவரோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து வெளியே வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? போய் மேப் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். செங்கடலுக்குள்ள போகாமையே அவங்க கானானுக்கு வர முடியும். செங்கடலுக்குள்ள போகாம கானானுக்கு வர முடியும். ரெட்சிக்குள்ள போகாம இஸ்ரவேல் ஜனங்க எங்க வந்துடலாம்? இஸ்ரேலுக்குள்ள எகிப்துல இருந்து வந்துடலாம். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாக நடத்தினார்னு இருக்கு. உங்களுக்கு வழியில ஒரு செங்கடல் வரும். சரி, செங்கடல்ல இருந்து ஏறது என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது. ஏன் வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு? ஏன் ஆண்டவர் நிறுத்தலாமே? ஒரு சோலை வனத்துல போய் நிறுத்தலாமே. வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே அவர்கள் போய் பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில செங்கடல் வரும், வனாந்தரம் வரும். இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல வரும், கிராஸ் பண்ணும். அந்த கிராஸ் பண்ணாம அது நடக்காது. அது நல்லது, அதுதான் டிசைன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. இந்த பாவத்தில் இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி சில இம்யூனிட்டி பவர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த இம்யூனிட்டி பவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால்தான் அது உள்ள ஆக்டிவாக இருக்கும். இல்லாவிட்டா என்னவா இருக்காது? ஆக்டிவாக இருக்காது. பல நேரத்துல நம்ம இம்யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் ஆக்டிவாவே இல்லை. பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சி ஜுரம் வந்துருது. முன்னாடி உள்ள டாக்டர்ஸ் குறிப்பா சொல்லுவாங்க, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சா மாத்திரை போடாதீங்கம்பாங்க. ஒரு 7 நாள் விட்டுருங்க, அது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் தான் என்ன பண்ணிடும்? கிளீன் பண்ணிடும், வெளியேற்றிடும். அந்த இம்யூனிட்டி பவர் நல்லது, அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஜுரம் வருதுன்னா என்ன? வெள்ளை அணுக்கள் என்னவா இருக்குது? ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜுரம் நல்லது. அதே மாதிரி உபத்திரவம் நல்லது. வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே அப்ப அந்த எரிகோ நமக்கு தேவை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த உபத்திரவத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், தோல்வி அடைய மாட்டீர்கள். அந்த வனாந்தரத்தில் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். செங்கடல் உங்களை விழுங்காது. உங்களை கிராஸ் பண்ண வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் சில நேரத்தில் அனுமதி கொடுக்கிறார். சில பிரச்சனை வருது, சில போராட்டம் வருது, சில உபத்திரம் வருது, கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன ஆக்கிட்டாங்க? உங்களை எரிகோவே கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, கவலைப்படாது, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அப்படி வந்துச்சுன்னா உடனே நீ பாவம் செஞ்சிருக்கிற. அதனாலதான் சரி, பட்டணம் தோறும் பவுல் அடிக்கப்பட்டாரு, பாவம் செஞ்சாரா? தீமோத்தேயுவுக்கு வியாதி வந்துச்சு, பாவம் செஞ்சாரா? நம்ம சொல்ல முடியுமா? பவுல் எழுதுறாரு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. அவர் என்ன பண்ணணும்? அக்கிரமத்தின் மிகுதினால் உனக்கு பாவம் வந்திருக்கிறது, அப்படித்தானே சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களுக்கு நம்மளை அனுமதி கொடுக்கிறார். வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும், சில மக்களை பார்க்க வேண்டி வரும். அதுதான் நல்லது, இல்லாவிட்டால் கஷ்டம். இப்போ இவரை எடுத்துக்கோங்க, மோசையை எடுத்துக்கோங்க. வசனம் சொல்லுது, அவன் இனி வரும் பலனை அனுபவிக்கிறதுக்கு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால ஒரு பலன் வருகிறது எனக்கு, அதன் மேல் நோக்கமாகி அவர் வாலண்டியரா ஏத்துக்கிறாரு. நமக்கு சில நேரத்துல கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. சில ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரும், அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அதில் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கிற பலனை கர்த்தர் தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யப்படுவதில்லை, சோதிக்கப்படுவதில்லை. சில நேரங்கள் அப்படி கொடுப்பார் ஆண்டவர். அந்த உபத்திரவத்துக்கு நேரம் கடந்து போவார். கவனிச்சுக்கொள்ளுங்க, பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துவார். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கதான் செய்யும், ஒன்னும் செய்ய முடியாது. அதை தூக்கி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் எரிகோவை தாண்டி தான் வர வேண்டும். அடுத்து எரிகோ தாண்டி அவர் எங்க போறார் பாருங்க, வாசிங்க பாப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கடைசியா எங்க அனுப்புறாரு? இது பிசிக்கல் வார்ஃபேர். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்தது உண்மை, உங்க கண்ணுக்கு தெரியாது, போராட்டம் வந்தது, எல்லாம் உண்மை. அந்த வாசிச்சொல்லியா ரோமர் நிருபத்துல முதல்ல 2வது தேவ தூதர்களானாலும் அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நாசமோசமோ பட்டயமோ. இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை தாண்டி ஒன்று இருக்கு,
பிசிக்கல் வார்ஃபேர். இந்த பிசிக்கல் வார்ஃபேர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நிலைமையில இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒரே மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா பிசிக்கல் வார்ஃபேர் ஒருத்தருக்கும் அந்த யுத்தம் வேற வேற மாதிரி இருக்கான். எல்லாருக்கும் பசி இருக்காது. ஒருத்தருக்கு பசி இருக்கும், ஒருத்தருக்கு பசி இல்லாததே பிரச்சனையா இருக்கும். அவருக்கு பசி இல்லாதது பிரச்சனையா இருக்கும். ஒரு சிலருக்கு வியாதி இருக்கும், ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பிசாசுடைய நோக்கமே உங்களை என்ன செய்வது? உங்களை வீழ்த்துவது. அதுக்கு பேர் தான் டெம்டேஷன். ஆனா கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார். அது நோக்கம் என்ன? உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது. இப்ப யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்ல, யோபுவை பத்தி சொல்றாருல பிசாஸ்ட, அவனை போல உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமான் ஒருவனும். இப்ப ஏன் இவரா வாலண்டியரா போய் பிசாஸ்ட கேட்கிறாரு? பிசாசு கேட்கல, இவரா கேட்கிறாரு. யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு உடனே அவன் சொல்றான், அவன் விருதாவாமை சேவிக்கிறான். சரி, இப்போ ஏன் இந்த டெஸ்ட் இவரே ஆரம்பிச்சு இவரே முடிக்கிறாருன்னா, யோபுவை கர்த்தர் அடுத்து 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கான உயர்வது டெம்டேஷன் கிடையாது. ஆனால் இப்போ தாவீதுக்கு பத்சபால் விஷயத்துல வருதுல்ல, அது டெம்டேஷன், டெஸ்டிங் கிடையாது. கர்த்தர் இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ண மாட்டார். இங்க யோபுக்கு அவரா தான் அனுப்புனாரு, நீ போய் அவனை தொடு, அடி, என்ன வேணா பண்ணிக்கோ, ஜீவனை தப்ப விடு அவர் சொன்னாரு. இங்க பத்சபால் விஷயத்துல அவர் அவன் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னைக்கு நிறைய பேர் டெஸ்டிங்க்கும் டெம்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் உன்னை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். நீங்க ஒண்ணுமே செய்யல, ஆனா உங்களை சுத்தி ஒரு உபத்திரம் ஒண்ணு உருவாகுது. அது நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல வீழ்ச்சி கொஞ்சம் இருக்கும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது கிடையாது. நம்மளா நம்மளா ஏற்படுத்தி கொள்றது. அப்போ இந்த இடத்துல நீங்க பிசிக்கலி ஒரு யோர்தானை கிராஸ் பண்ண வேண்டி வரும். அதான் யோர்தானுக்கு நேராக வருகிறான். அந்த யோர்தான் என்பது எதை குறிக்கிறது? பிசிக்கல் ப்ராப்ளம். அது எது வேணாலும் இருக்கலாம். பணத்துல இருக்கலாம், அல்லது வியாதியில இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வரும். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அது வியாதி வந்துச்சுன்னா ஏதோ பாவம் தான் காரணம். அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ யோபுக்கு தலை முதல் கால் வரைக்கும் என்ன வந்துச்சு? பரு வந்துச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல முடியும்? பாவின்னு சொல்ல முடியுமா? இல்ல. சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரும், ஸ்பிரிச்சுவலி வரும். அதை முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரத்தில் சிலர் அனுபவிப்பாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரை, எதனால? கேள்விக்கு பதிலும் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த யோர்தான் ஒரு நாள் பிளக்கும். அதன் நடுவிலே நீங்களும் நானும் நடந்து போவோம், கடந்து போவோம். யோர்தான் நம்மை ஒன்றும் செய்யாது. யோர்தான் எப்பவுமே எப்படி வரும் தெரியுமா? மேல இருந்து கீழே வரும்பாங்க. யோர்தான் ஃப்ளோ எப்படி மேல இருந்து கீழே ஃப்ளோ வரும்பாங்க. அதை அடிச்சுக்கிட்டு வருமா. ஆனா அந்த ஆசாரியில போய் நின்னவொன்னா அது என்ன பண்ணுச்சான்? ஒரு இடத்துல நின்னுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அதை பிரித்து விடுவார், வழி ஏற்படுத்துவார். வழியே இருக்காது. அதான் கடைசி தடை. எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த யோர்தானுக்கு அப்புறம் தாண்டி வந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அதுக்கப்புறம் வேற இடமே இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. கில்காத்துல ஆரம்பிச்சேன், அடுத்து அங்கிருந்து பெத்தேலுக்கு வந்தேன், பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு வந்தேன், எரிகோல இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? யோர்தானை கிராஸ் பண்ணிட்டேன். இனி நான் போக வேண்டிய இடம் ஒன்றுமில்லை. அடுத்து நான் மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு, சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்ப இந்த 4வது இடம் வெரி இம்பார்ட்டன்ட். உலக பிரச்சனை ஒன்று வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்துக்கு நடுவில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். அங்கே அதுவும் வழிவிட்டது, இங்கே இதுவும் பிரிந்து நின்றது. யோசித்து பாருங்க, யோர்தான் நதியோ பெரிய செங்கடலோ எதுவும் உங்களையும் என்னையும் தடுக்க போகிறதில்லை. இந்த பிரயாணம் ஜெயத்துடன் முடியும். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்திலே சேர்ப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவ்வளவுதான், பினிஷ்ட். அது ஆண்டவர் செய்வார். ஆனா நடுவுல இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணணும். முதல்ல கில்கால் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து பெத்தேல் என்பது தரிசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்து எரிகோ என்பது ஆவிக்குரிய போராட்டத்தின் அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து யோர்தான் என்பது உங்களுடையதான உலக பிரகாரமான பிசிக்கல் போராட்டத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை நீங்க கிராஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா வானம் திறந்திருக்கும். நீங்க சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம்.